இந்த பொங்கலுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கருப்பு கவனி அரிசி வச்சு சக்கரை பொங்கல் செய்யலாமா? வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் இதை சோக் பண்ண வச்சுடுங்க. நான் ஓவர் நைட் வச்சுருந்தேன். அரிசி நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 10 விசிலில் வேகும். 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். குக்கரில் அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணுங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி 10 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கருப்பு கவனி அரிசி நல்லா வெந்து வரும். இப்படி மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு பாருங்கள். இப்படி எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் பொங்கல் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சூப்பராக அந்த அரிசி வெந்துருச்சு. இப்போ இதை 1 கப்புக்கு வந்து 1/2 கப் நாட்டு சக்கரை, வெல்லம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கருப்பு கவனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.